வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஏஓ ஸ்ரீ ஏபி தர்மா ரெட்டி அவர்கள் வைகுண்ட ஏகாதேசியின் துவார தரிசனத்தை பற்றிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். நேற்று அன்னமய பவனில் நடைபெற்ற கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு செய்தியாளர் முன்பு தெரிவிக்கப்பட்டது. இதன்படி டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரை பக்தர்கள் வைகுண்ட துவார தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை மாலை திருமலையில் உள்ள அன்னமய பவனில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அனைத்து துறை தலைவர்களுடன் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய ஈஓ, வைகுண்ட துவார தரிசனம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அதிகாலை 1:45 மணிக்கு தொடங்கி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நள்ளிரவு முடிவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கும் நேரத்தை குறைக்கும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் 4,23,500 சௌதர்ஷன டோக்கன்கள் வழங்கப்படும் என்றும், திருப்பதியில் உள்ள 9 இடங்களில் 92 கவுண்டர்களில் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் ஆஃப்லைனில் இந்தந்த டோக்கன்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கன் வழங்கும் இடங்கள் பின்வருமாறு: விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், கோவிந்தராஜசுவாமி சத்திரம், பூதேவி வளாகம், ராமச்சந்திரா புஷ்கரணி, இந்திரா மைதானம், ஜீவகோணா உயர்நிலைப்பள்ளி, ராமநாயுடு மேல்நிலைப்பள்ளி, எம்ஆர் பள்ளி மற்றும் ஜிபி பள்ளி ஆகிய இடங்களில் பக்தர்களுக்கு இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்காக குடிநீர், தேநீர் மற்றும் சிற்றுண்டி ஆகியவை தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்றும், பக்தர்களின் நலனுக்காக இந்த கவுண்டர்களில் QR கோட் வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அதிகாரிகள் ஒருங்கிணைப்புடன் போக்குவரத்து மற்றும் சிவில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் வைகுண்ட துவார தரிசனத்திற்காக பக்தர்கள் அதிக அளவில் திருப்பதியில் குவிவார்கள் என்பதால் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருமலையில் குறைந்த அறைகள் இருப்பதால் இந்த நாட்களில் பக்தர்கள் திருமலையில் தங்கும் வரை முன்பதிவு செய்வதற்கு தரிசன டிக்கெட்கள் கட்டாயம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் டிக்கெட் மற்றும் டோக்கன் வைத்துள்ள பக்தர்களுக்கு மட்டுமே தங்குமறை ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த 10 நாட்களில் விஐபிகளுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான தரிசன வசதி மட்டுமே ஏற்பாடு செய்யப்படும் என்றும், இந்த 10 நாட்களில் சிபாரிசு கடிதங்கள் எதுவும் ஏற்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரிசன டிக்கெட் மற்றும் டோக்கன் வைத்திருக்கும் பக்தர்கள் திருமலையில் ஸ்ரீவாரி வைகுண்ட துவார தரிசனத்திற்கு 24 மணி நேரத்திற்கு முன்னதாக மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். எடுத்துக்காட்டாக, உங்கள் தரிசன தேதி 25ஆம் தேதி என்றால் 24ஆம் தேதி மட்டுமே உங்களை திருமலை ஏற அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் டோக்கன் இல்லாத பக்தர்கள் திருமலைக்கு வரலாம், ஆனால் தரிசனம் பெற முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமலையில் உள்ள மற்ற இடங்களான பாபவிநாசம், ஆகாசகங்கா, சிலாதுரணம், ஸ்ரீபாதம் ஆகிய இடங்களுக்கு சென்று பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். ஆனால் இந்த 10 நாட்களில் திருப்பதி ஏழுமலையானை மட்டும் தரிசனம் செய்ய இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது. டோக்கன் அல்லது டிக்கெட் வைத்திருக்கும் பக்தர்கள் குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் மட்டுமே வந்து ஸ்ரீவாரி தரிசனத்திற்கு வர வேண்டும் என்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. SVBC சேனல் மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மூலமாக டோக்கன் இருப்பு ஆகியவற்றை பக்தர்கள் உறுதி செய்த பிறகு தங்களது திருமலை பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதேசி நாளில் காலை 9 மணி முதல் காலை 11 மணிக்குள் ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மாட வீதிகளில் சுவர்ண ரதத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். வைகுண்ட துவாதேசி தினமன்று டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை சக்கரஸ்நானம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதேசி தினத்தன்று நாத நிரஞ்சனம் மேடையில் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணங்கள் அனுசரிக்கப்படும் என்றும், கீதா ஜெயந்தி என்பதால் பகவத்கீதை அகண்ட பாராயணமும் பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.